ஹாய் விவர்ஸ், நம்ம ஸ்ரீகசன் சத்யான்பு. இந்த வீடியோவில் ஃபயர் அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு வீடியோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் வைங்க. ஸோ அப்போ தான் நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள. ஃபயர் இந்த படத்தோட கதைக்கு என்னன்னா, ஒரு வயசான அப்பா அம்மா வந்து தன் பையனை காரணம் சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அது கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிக்கக்கூடிய அந்த அதிகாரிக்கு ஒரு மினிஸ்டர் ப்ரெஷர் தராரு. அந்த கிடச்சானே என்கிட்ட சொல்ல, அப்பா அவன் யார், எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை ஆரம்பிக்கும் போது எல்லாருமே அவனை பற்றி நல்ல விதமாகவே சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ஏன் காணாமல் போனால், இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தேடும் போது ஸோ அங்கே தான் மீதி கதையை ஆரம்பிக்குது. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நாகர்கோயிலில் நடந்த காசின்னு ஒரு கேஸ் நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அது உலகறிஞ்ச உண்மை. அது உண்மையான ஒரு கதையை படமாக எடுத்துருக்காங்க. அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். படம் இயக்கிய விதங்கள், எடுக்கப்பட்ட விதங்கள் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸோட ரோல் ஸோ வாழ்ந்திருக்காரு. அவர் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி படத்தில் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு. ஸோ சதீஷ் விசாரணை அதிகாரியாக வரக்கூடிய அவருடைய காட்சிகள் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலன் சொல்லலாம். சிங்கம் புலியோட காட்சிகள், இந்த படத்துக்கு என்ன கொடுக்கணும், அவரால் என்ன கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சிங்கம்புலி கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஒளிப்பதிவு இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு தூணுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு காட்சிகளும் ஸோ நம்மளை அதோட ஒன்றி இணைச்சு போன மாதிரி தான் இருந்துச்சு. எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். செகண்ட் ஹாஃபில், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு இப்படி தான் எடிட்டிங் பண்ணுமோன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் பண்ணியிருக்காங்க. கிளாமர் சீக்வன்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி காட்சிகள் இருந்தால் தான் ஒரு சோசியல் அவேர்னஸாக கொண்டு போக முடியும்னு சொல்லிக்காக ஃபயர் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபயரில் நீங்கள் எதிர்பார்த்த காட்சிகள், எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த படத்தோட லேகுன்னு கேட்டிங்கன்னா, எடுக்கப்பட்ட விதங்களில் கிளாமரை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோன்னு எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக வச்சுருக்கலாமான்னு தோணுச்சு. பொதுவாகவே கிரைம் த்ரில்லர் படம்னா அந்த விறுவிறுப்பு இருக்கும். ஆனால் இதில் விறுவிறுப்பை தாண்டி ரொமான்ஸ் மற்றும் கிளாமர் சென்ஸ் தான் இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் இந்த ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு படம் தான். ஆனால் கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு சோசியல் அவேர்னஸ் மூவியாக வந்திருக்கு. ஸோ கிளைமேக்ஸ் முடித்த விதம் இந்த படம் போய் பார்க்கலாம். குடும்பத்தோடு பார்க்க முடியாது. இது ஏ சர்டிஃபிகேட் மூவி. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள். வெளியே வரும்போது இது பெண்களுக்கான ஒரு படமாக நீங்கள் ஃபீல் பண்ணி வெளியே வருவீங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த மூவியில் சந்திப்பது உங்கள் ஸ்ரீகசன் சத்யான்பு. பாய், லவ் யூ டு ஆல்.